ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். வாங்க நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். அரிசி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் என்னது அப்படின்னா தேவையான தக்காளி என்னது அப்படின்னா 3 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், பட்டை, சோம்பு, கல்பாசி இதெல்லாம் கொஞ்சம், கருவேப்பிலை. அடுத்து தயிர் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி மசாலா சக்தியிலேருந்து வாங்கி வச்சுருக்கோம். காய் என்னது அப்படின்னா 1/4 கிலோ காய் என்னது அப்படின்னா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் என்னதுன்னா பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். எப்போ அப்படின்னா ஒரு 4 ஸ்பூன் என்னது அப்படின்னா ஆயில் ஊற்றி எண்ணெய் நல்லா காய விட்டுறலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம அப்போ எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பட்டை, சோம்பு, கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு ஆட் பண்ணி நல்லா பொரிய மாதிரியும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இதில் நான் அரிசி எவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு என்னது அப்படின்னா 1 கப் என்னது அப்படின்னா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அந்த பொன்னிறமாக என்னது அப்படின்னா அந்த சோம்பு இதெல்லாம் மாறட்டும். அப்போ தான் என்னது அப்படின்னா நல்லா என்னது அப்படின்னா ஸ்மெல்லாக இருக்கும். சாப்பாடு அந்த சோம்போட ஸ்மெல் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது காஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா என்னது அப்படின்னா வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கி வரட்டும், சுருண்டு வரட்டும். பச்சை மிளகா வந்தோடனே எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை என்னது அப்படின்னா நறுக்கி வச்சுருக்கதை என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர்ற வரையும் என்னதுன்னா நல்லா என்னது அப்படின்னா வதக்கிடலாம். இதில் என்னது அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு அப்படின்றது வர்றது என்னது அப்படின்னா நம்ம எப்படி அந்த இதை வதக்குறோம். அப்போ அந்த இதுக்குரியதை சரியாக வேகாமல் இருந்துச்சுனாலும் என்னது அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்காது. அதனால நல்ல பொன்னிறமாக என்னது அப்படின்னா வதக்கிக்கலாம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு என்னென்னா வெங்காயம் வந்தோடனே நம்ம என்னது அப்படின்னா நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இது என்னது அப்படின்னா நம்ம டேஸ்ட்டு வர்றதுக்காண்டி என்னென்னா நம்ம சிம்லேயே வச்சு நம்ம வதக்கணும் அப்படின்னா அந்த இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை என்னது அப்படின்னா போட்டு வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு தக்காளியிலே என்னது அப்படின்னா உப்பு லைட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா அது நல்லா சீக்கிரம் என்னது அப்படின்னா தக்காளி வதங்கிடும். நம்ம அப்படி கல்லுக்கெல்லாம் இருக்காமல் நல்லா என்னது அப்படின்னா ஒரு அந்த தோல் மட்டும் வெளியே வர்ற அளவுக்கு என்னது அப்படின்னா நல்லா வதங்கிடும் ஈஸியாக. அப்போ அந்த தக்காளியோட அந்த டேஸ்ட் என்னது அப்படின்னா நல்லா என்னது அப்படின்னா அந்த எண்ணெயிலே என்னது அப்படின்னா கரைஞ்சிரும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க காயை எடுத்து போட்டுடலாம். காயை போட்டு அதுவும் என்னது அப்படின்னா ஒரு கொஞ்சம் என்னது அப்படின்னா அந்த எண்ணெயிலே என்னென்னா லைட்டாக வதக்கிக்கலாம். அந்த தக்காளி இந்த இதோடது என்னது அப்படின்னா அந்த காயோட என்னென்னா இஞ்சிக்கிறட்டும் அது அளவுக்கு என்னென்னா நல்லா அந்த இதில் வதக்கி விடலாம். இதிலே என்னென்னா பாதி வெந்துடும். நம்ம லைட்டாக அதில் வச்சு விட்டோனாலே என்னதுன்னா மூடி கொஞ்ச நேரம் வேக விட்டுருந்தோம் அப்படின்னா இதிலே என்னது அப்படின்னா வெந்துடும். பாதி நல்லா கொஞ்சம் அப்படி நல்லா ஒரு அரை பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சக்தி மசாலா வந்து என்னது அப்படின்னா பிரியாணி பொடியை வந்து என்னென்னா ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நல்லா வந்து என்னது அப்படின்னா வதக்கி விட்டுறலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து என்னது அப்படின்னா போய்க்கரட்டும். அது வரை நல்லா வந்து என்னது அப்படின்னா வதக்கிடலாம். இப்போ நம்ம வந்து என்னதுன்னா எடுத்து வச்சுருக்க அளவுக்கு வந்து என்னென்னா மெஷரிங் கப்பில் வந்து என்னது அப்படின்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னது அப்படின்னா ஒரு காப்படி அளவுக்கு நீங்கள் அரிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை விட டபுள் மடங்கு வந்து என்னது அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் அளந்து வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னது அப்படின்னா ஊற்றி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்மளுக்கு உப்பு இதெல்லாம் வந்து என்னென்னா டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பத்தலாட்டி வந்து என்னென்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வந்து என்னது ஊற வச்சுருந்துருக்கணும். முன்னாடியே வந்து என்னென்னா ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னது அப்படின்னா நல்லா வந்து வெந்து அந்த ஒன்று குளக்குளன்னு ஆகாமையும் இருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப விதையாக இருக்காமல் இருக்கும். நார்மல் ரேஞ்சுக்கு வந்து என்னது அப்படின்னா இருக்கும் ஊற வச்சுட்டோன்னா. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா லெமன் வந்து என்னது அப்படின்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காண்டி வந்து என்னென்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆட் பண்ணி வந்துருச்சு. இப்போ வந்து என்னென்னா விசில் விட்டுக்கலாம். 2 விசில் வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்தனால 2 விசில் மட்டும் விட்டுருக்கேன். இப்போ வரட்டும். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுவையான டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனி எந்த மாதிரி வீடியோ போடணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.